இந்த கொஸ்டின்ல 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலமா எப்படி சால்வ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி தேர்ட் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸை வச்சு ஒரு காலம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒய் வச்சு ஒரு காலம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் இசட் வச்சு ஒரு காலம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். அடுத்தது இந்த xy z இருக்கு இல்லையா, அதை வந்து x ஈக்குவல் டு xy z மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். தென் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல, ஸோ அது வந்து பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவா இருக்கக்கூடாது. அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் மூலயமா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ பார்க்கலாம். இங்கே 2 இன்ட்டு -1 மைனஸ் ஆஃப் -1 -3 இன்ட்டு -1 -3 -1 இன்ட்டு -1 -3. இப்போ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 16 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஏ டிட்டர்மினன்ட்க்கு அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ எடுக்கணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் வேல்யூ எடுத்தோன்னா அதை தான் நம்ம அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டர் வேல்யூ எடுக்கிறோமோ அதை வந்து அந்த எலிமெண்ட்டோடைய ரோவையும் காலமையும் ஹைட் பண்ணிக்கணும். இப்போ வர்ற இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பாசிட்டிவ் வரும். ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு இந்த எலிமெண்ட்டுக்கு ஹைட் பண்ணிட்டோன்னா அந்த ரோவையும் அந்த காலமையும் ஹைட் பண்ணிட்டோன்னா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும் வித் நெகட்டிவ் சைன். கோஃபேக்டர் வந்து எப்படின்னா மைனஸ்ன்றது இந்த மாதிரி ஹைட் பண்ணிட்டு வர்ற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் எடுக்கிறது. ஆனால் கோஃபேக்டர்னா வித் சைனோட வருது. இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட்க்கு பாசிட்டிவ் வரும். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு பார்க்கலாம். ஸோ அந்த ரோவை ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த காலமும் ஹைட் பண்ணிட்டு வர்ற மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் நெகட்டிவ் டிட்டர்மினன்ட்டோட நெகட்டிவ் வேல்யூ எடுக்கணும். அடுத்தது தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்க்கு பாசிட்டிவ் 3 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட்க்கு பார்க்குறோம், அதுக்கப்புறம் தேர்ட் எலிமெண்ட்க்கு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் வேல்யூ எடுக்கணும். கோஃபேக்டரில் அந்த டிட்டர்மினன்ட் கிடைக்கிற டிட்டர்மினன்ட்டோட சைனும் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோஃபேக்டர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வர்ற எலிமெண்ட்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுன்னா ரோவை காலமாக கன்வெர்ட் பண்ணும், இல்லை காலமை ரோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ரோவை இந்த காலமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. 4 1 11 இங்கே காலமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி 4 -3 -1 காலமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அட்ஜாயின்மெண்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A inverse equal to 1 by determinant of A into adjoinnment of A. இப்போ இதை substitute பண்ணியாச்சு. Determinant of A and adjoinnment of A value substitute பண்ணியாச்சு. Next inversion method க்கு வரலாம். So x equal to A inverse B. A inverse value இருக்கு, B value இருக்கு. இந்த 2 மேட்ரிக்ஸும் நம்ம substitute பண்ணிக்கலாம். Next இந்த 2 மேட்ரிக்ஸும் multiply பண்ணணும். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸும் எப்படி multiply பண்ணன்னு பார்க்கலாம். இந்த ரோவை இந்த காலமால மல்டிப்ளை பண்ணும். ஸோ 0 × 9 + 4 × 9 + 4 × -1. அதே மாதிரி செகண்ட் ரோவையும் இந்த காலமால மல்டிப்ளை பண்ணும். தேர்ட் ரோவையும் இந்த காலமால மல்டிப்ளை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிற வேல்யூஸை ஒவ்வொரு வேல்யூஸுமே ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே 16ஆல் டிவைட் பண்ணும்.
அப்படி டிவைட் பண்ணுறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி எக்ஸ் ஈக்குவல் டு XYZ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த டூ மேட்ரிக்ஸ்க்குமே ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்ன்றதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கிவன் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணலாம்.